ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். மாதவி அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா, மாதவிக்கு மேரேஜ் நடக்கும். அவங்க ஹஸ்பண்டு எவ்வளோ ஒரு மோசமான ஒரு பர்சன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்க அண்ணங்களோட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அவங்க ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. என்னென்னா, இப்போதைக்கு மேரேஜ் எதுவும் வேண்டாம். ஸோ நம்ம இப்போதைக்கு தனியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்து அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் வீடு, அதில் அவங்களும் ப்ரௌனி அப்படிங்கிற அவங்களோட பெட்டும் இருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பிஃபோராக பார்த்தது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ஓகே நம்ம இதுக்கு மேலே இப்படியே இருக்கக்கூடாது, நமக்குன்னு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ எந்த மாதிரி ஜாப் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கும்போது, கிராம சைடு குழுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது ஒரு மினிமம் ஒரு 15 to 20 மெம்பர்ஸ் ஆட் ஆவாங்க. அதில் அவங்களால முடிஞ்சது ஒரு 2000 3000 5000 பர்டிகுலர் அமௌண்ட் பர் ஹெட்டு போடுவாங்க. அது ஒரு ஹோல் அமௌண்ட்டாக வரும். அந்த அமௌண்ட்டு செப்பரேட்டு யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு அதை கொடுத்து, அது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு வட்டிக்கு கொடுப்பாங்க. ₹1 ₹2 ₹100க்கு இந்த மாதிரி வட்டிக்கு விட்டு, ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்பிங் பண்ண மாதிரி இருக்கும். கம்மி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அந்த ஊரில் இருக்கிற சில தேவைப்படும் இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிசைட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு 22 மெம்பர்ஸ் ஆட் ஆகி, ஸோ இது ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணி போகும். நான் தான் சொல்லியிருக்கேன், மாதவிக்கு ஹெல்ப்பிங் நேச்சர் இருக்குது. பட் எப்படி பண்ணுறது, எல்லோரும் வந்து கேட்பாங்கன்னா அதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கம்மியான வட்டிக்கு கொடுக்குறதும் ஓரளவுக்கு ஓகே இருக்கும் அப்படிங்கிறது அவங்க யோசிச்சாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அப்பா தான் அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் மெயின் ஏரியாவில் அவங்க ஒரு ஸ்மால் குட்டி ஆஃபீஸ் ஒன்று ரெடி பண்ணுவாங்க. குட்டி ஆஃபீஸில் மினிமம் 3 மெம்பர்ஸ், அவங்க கூட இன்னொரு 2 மெம்பர்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு ஊருக்குள்ளே இருக்கிற லோக்கல் ஃபினான்ஸ் கம்பெனி மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க ஊரில் இருக்கிற பர்சனுக்கு யாருக்காவது எமர்ஜென்சி கம்மி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கும். அந்த ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னா, அந்த ஏரியாவில் மெயின்ஸ் ஊருக்கு நடுவில் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இடத்துல அவங்க வச்சுருப்பாங்க. சரின்ட்டு அவங்களோட ஆஃபீஸ் இந்த ஒரு ஜாப் நல்லாவே போயிட்டுருக்கும். அவங்களுக்கு ஆஃபீஸ் விட்ட வீடு, வீடு விட்ட ஆஃபீஸ். ஸோ இந்த மாதிரி தான் எங்கே போனாலும் ப்ரௌனி கூட போவாங்க, வருவாங்க. ப்ரௌனி தான் உங்களுக்கு எல்லாமே, A to Z ப்ரௌனி தான். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் அவங்க வந்து ஆஃபீஸில் இருந்து விண்டோக்கு பக்கத்தில் உட்காந்துட்ருப்பாங்க. விண்டோக்கு பக்கத்தில் உட்காந்துட்ருக்கும்போது கிளைமேட் பார்த்திங்க அப்படின்னா, மழை வரத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா, மழைலாம் எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு மாதிரி இருட்டிக்கிட்டு, அந்த ஒரு கொஞ்சம் ஃபோர்ஸான காற்று இந்த மாதிரி வந்துட்டுருக்கும். அப்போ இவங்க வந்து அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பர்சன்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க, மழை வர மாதிரி இருக்குது, ஸோ நீங்கள் கிளம்புங்க, நான் லாக் பண்ணிவிட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. சரின்னு அவங்க 2 பேர் தானே ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களும் சரி ஓகே, 2 பேருமே சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. இவங்களும் ப்ரௌனி மட்டும்தான் ஆஃபீஸில் இருப்பாங்க. ஸோ அன்னைக்கான கணக்கு என்ன நடந்துச்சு, டெபிட் அண்ட் கிரெடிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க ஒரு இதில் நோட் பண்ணிவிட்டு, சரி அவங்களும் கிளம்பலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபைலெல்லாம் செக் பண்ணிகிட்ருப்பாங்க. செக் பண்ணிகிட்ருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு விதமான ஃபீலிங் எப்படின்னா, அந்த பக்கம் பாரு, அந்த பக்கம் பாரு, அங்கே யாரோ உனக்காக இருக்காங்க, பாரு பாரு. நமக்குள்ளே தோணும் பார்த்தியா, யாராவது நம்மளை பார்த்துட்டு இருந்தால் நம்மளை பார்க்குறாங்க, இல்லைன்னா நம்மளோட பார்வை ஆட்டோமேட்டிக்காக அவங்கள பக்கம் ஈர்க்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு தோன்றல், என்ன பாரு என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி, யாரோ கூப்பிடுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா யாரோ அவங்கள வந்து கூப்பிட்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சடார்னு திரும்பும்போது ஜன்னல் வழியாக பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் தெரியும். பஸ் ஸ்டாப்பில் ஒருத்தவங்க சாரி கட்டிட்டு நின்றுட்டு இருப்பாங்க, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்கள பார்த்ததும், யார் இது புதுசாக இருக்காங்களே, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ளே இருக்கும். அவங்களோட பார்வை அவங்க மேலே தான் இருக்கும். அவங்கள விட்டு கொஞ்சம் கூட
போகவே போகாது. அவங்க அப்படியே அவங்கள ஸ்டெப் பை ஸ்டெப்பா நோட் பண்ணிட்டுருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா சாரீல இருப்பாங்க. அட் த சேம் டைம் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? கொடை பிடிச்சிட்டு தான் நிப்பாங்க. கொடை பிடிச்சி நின்னுட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பஸ் ஸ்டாப்னா ரஷ் இருக்கவும் செய்யும் இல்லையா? அந்த இடத்துல ஃபுல்லா ரஷ் இருப்பாங்க. ஸ்கூல் பசங்க எல்லாருமே இருப்பாங்க. நெறைய பேர் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு கும்பல்ல, அந்த ஒரு கிளைமேட்டுக்கு காத்து அடிக்கிறதுல அவங்க அங்க திடீர்னு பார்க்கும்போது, அந்த சாரியோட மடிப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மேல அவங்களோட பார்வை பார்த்துக்கிட்டே வருவாங்க. ஃபேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கிளாரிட்டியா தெரியாது. கொடை பிடிச்சிருப்பாங்க இல்லையா? அதனால அந்த கொடை வந்து காத்துக்கு ஆடும். ஆடுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ஃபேஸ் வந்து அவங்களால ஃபுல்லா கவர் பண்ணி பார்க்க முடியாது. ஆனா யாரா இருக்கும் அப்படிங்கிற மாரி அவங்க அதையும் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது யாரா இருக்கும் யாரா இருக்கும்? அவங்கள பார்க்க ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. பட் பார்க்க முடியாது. அந்த சிங்கிள் கேப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ் வந்துரும். அந்த பஸ்ல ஏறி அவங்களும் போயிடுவாங்க. என்னடா பஸ் வந்துருச்சே அப்படின்ட்டு மறுபடியும் அந்த பக்கமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பஸ்ல அவங்க ஏறி போயிடுவாங்க. என்னடா யாரா இருக்கும்? புதுசா இருக்காங்களே! இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே இல்லையே! அப்படின்னு ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ள இருக்கும். சரி ஓகே எங்க போயிட போறாங்க? இங்க தானே இருப்பாங்க. மேபி நாளைக்கு எதுவும் பார்த்தா பார்த்துக்கலாம். அப்படின்னு அவங்களுக்குள்ள இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்குள்ள அது யாரா இருப்பாங்க? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும். வந்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களும் ஆஃபீஸ் எல்லாம் லாக் பண்ணிக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு மூவ் ஆன் ஆயிடுவாங்க. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு வர டைம்ல அந்த பஸ் ஸ்டாப்ல ஒரு பையன அங்க இருக்கிற சில பசங்க எல்லாம் சேர்ந்து கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஐ மீன் கிண்டல் பண்ணிக்கிட்டு, "என்ன எங்க ஊருக்கு புதுசா வந்திருக்கியா?" அப்படி அந்த மாரி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே அந்த இடத்துல மாதவி என்ட்ரி ஆயி அவங்க கிட்ட சொல்லுவாங்க, என்ன ஹேபிட் இது? நம்ம ஊருக்கு ஒருத்தவங்க புதுசா வந்திருக்காங்கன்னா, அவங்கள ஹேப்பியா வெல்கம் பண்ணணும். இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா?" அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அங்க இருக்கிற சில பசங்க, அந்த பசங்க எல்லாம் இருந்துட்டு மாதவி கிட்ட, "சாரிக்கா நான் பண்ண தப்பு தான். சாரி" அப்படிம்பாங்க. "ஓகே நீங்க எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆகுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம், "யாருக்காவது சாக்லேட்ஸ் சாப்பிடணும் போல இருக்கா?" அப்படின்னு கேட்பாங்க. அவங்க எல்லாருமே கை தூக்குவாங்க. "எனக்கு சாக்லேட், எனக்கு சாக்லேட்ன்ட்டு." பக்கத்துல ஒரு ஷாப் இருக்கும். எல்லாருக்குமே சாக்லேட் வாங்கி அவங்க எல்லாருக்கும் குடுப்பாங்க. அப்போ அந்த புதுசா வந்திருக்கிற பையனுக்கு 2 சாக்லேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு சாக்லேட் அந்த பசங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாரி ரியாக்ட் ஆனதுனால கொஞ்சம் சேட் ஆயிடுவான். ஸோ அந்த சேட்னஸ்க்காக இந்த மாரி நடந்த மிஸ்டேக்காக ஒரு சாக்லேட், அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக செகண்ட் சாக்லேட் 2 சாக்லேட் அவங்களுக்கு குடுத்து வெல்கம் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க கூட நார்மலா பேசி அந்த பையன கூல் ஆக்குவாங்க. கூல் ஆக்குனதுக்கு அப்புறமா அந்த பையன்கிட்ட, "உங்களுடைய பேர் என்ன?" அப்படின்னு கேட்பாங்க. அவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு நிமிஷம் எதுவுமே சொல்ல மாட்டான். சைலண்ட்டா இருப்பான். சைலண்ட்டா இருந்துட்டு, "சொல்லுங்க, உங்க பேர் தான் கேட்குறேன். சொல்ல மாட்டீங்களா?" அப்படின்னு கேட்பாங்க மாதவி. அவங்க வந்துட்டு மறுபடியும் அவங்களோட ஃபேஸ பார்ப்பாங்க. பார்த்துட்டு, ம் அவங்க சொல்லுவாங்க, "என்ன உங்க ஃப்ரெண்டா அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்பாங்க. மறுபடியும் அவங்க யோசிப்பாங்க. உங்களுக்கு ஓகேன்னா, ஃப்ரெண்டா அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இன்னொரு சாக்லேட்டும் இருக்கு. இது ஃப்ரெண்டா அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, அந்த சாக்லேட் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாக்லேட் வச்சுக்கிட்டு, இந்த சாக்லேட் எடுத்துட்டு உங்க பேர சொல்றீங்களா? இல்ல என் ஃப்ரெண்ட்ஷிப் அக்செப்ட் பண்ண மாட்டீங்களா?" அப்படின்னு கேட்பாங்க. அவங்க அப்போ அந்த பையன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, அந்த சாக்லேட்ட எடுத்துக்கிட்டு, "என் பேரு கிஷோர் குமார்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! நைஸ் நேம்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆமா, உங்க பேர் என்ன?" அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்க மாதவி சொல்லுவாங்க, "என்னோட பேரு மாதவி" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "எஸ்" அப்படி சொல்லிட்டு 2 பேரும் லேசா பஞ்ச் பண்ணிப்பாங்க கையில. ஹைஃபை பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்மைல் பண்ணிட்டு, "எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. நான் 10த் அப்படிம்பாங்க. "ஓ! ஆமா இதுக்கு முன்னாடி உங்கள இங்க பார்த்ததே இல்லையே" அப்படின்னு சொல்லுவாங்க. "இந்த ஊருக்கு புதுசு. இப்ப தான் நம்ம புதுசா ஜாயின் பண்ணியிருக்கோம்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! அப்படியா? இப்ப எங்க தங்கியிருக்கீங்க?" "இல்ல இதுக்கப்புறம் தான் நாங்க இங்க வந்து ஸ்டே பண்ற மாரி இருக்கும். பக்கத்து ஊர்லேருந்து வந்துட்டுருக்கோம்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! அப்படியா? சரி ஓகே. மார்னிங் டிஃபன் முடிச்சான்னு" இந்த மாரி நார்மலா அவங்க கூட டாக் போயிட்டுருக்கும். டாக் முடிஞ்சதுக்கப்புறம் கிஷோர் வந்துட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு, "ஓகே ஆன்ட்டி நான் கிளம்புறேன்" அப்படிம்பாங்க. "ஓகே பாய் டேக் கேர்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. இவங்க இவங்களோட ஆஃபீஸ்க்கு வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து பஸ் ஸ்டாப்பையே பார்த்துட்ருப்பாங்க. ஏன்னா நேத்து பார்த்த அந்த பெர்சன மேபி மா மார்னிங் டைமில் பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடைக்குமோ
அப்படின்ட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் ஸ்டாப்பே பார்த்துட்ருப்பாங்க. ஆஃபீஸில் இருக்கிற 2 பசங்களும் கேட்பாங்க, என்னக்கா இன்னைக்கு புதுசா எப்போ பார்த்தாலும் பஸ் ஸ்டாப்பையே பார்த்துட்ருக்கீங்க, என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்பாங்க. நத்திங் நத்திங் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை, சும்மா தான்" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்லையேக்கா, புதுசா இருக்கே, நீங்க பஸ் ஸ்டாண்ட் சைடு இந்த மாரி பார்த்துட்டு இருக்க மாட்டீங்களே, என்ன விஷயம்க்கா?" அப்படின்னு கேட்பாங்க. "டேய் வேலைய பாருங்கடா" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓகேக்கா, அப்புறம் உங்க விருப்பம்" அப்படின்ட்டு அவங்க நார்மலா அவங்களோட ஒர்க் பார்த்துட்டு கலெக்ஷனுக்கு போயிடுவாங்க. இவங்க இருந்துட்டு அதை யோசிப்பாங்க, "எங்க இவ்வளோ நேரம் ஆச்சு, யாரையும் காணோம், ஒருவேளை ஈவினிங் தான் வருவாங்களோ?" அப்படின்னு நினச்சிட்டு அதையே யோசிச்சுட்டு இருப்பாங்க. யோசிச்சுட்டு இருப்போம், அந்த டைமில் அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து ஒருத்தவங்க வந்து டோர் பெல் லாக் பண்ணுவாங்க. எஸ் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, யார் வந்திருப்பாங்கன்னா, அவங்களுடைய ஸ்கூல் அவங்க அதான் அந்த ஊரில் இருக்கிற ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்திருப்பாரு. அவங்க வந்து இவங்க கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா, மாதவி அப்படிம்பாங்க. "ஹலோ சார், நீங்களா? வாங்க சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா உங்களுக்கு வந்து வெல்கம் பண்ணி உட்கார வச்சுட்டு, "சொல்லுங்கள் சார், சொல்லியிருந்தா நானே ஸ்கூலுக்கு வந்திருப்பேன்ல, நீங்கள் என்ன?" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்லைம்மா, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், அதனால தான் உன்னை தேடி வந்தேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஐயோ சார், என்ன அதுக்கு நீங்க சொல்லியிருந்தா நானே அங்க வந்திருப்பேனே" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்லம்மா, ஆ என்ன ஹெல்ப்னா சொல்லுங்க சார், கண்டிப்பா நான் எதுவா இருந்தாலும் பண்றேன்" அப்படின்னு சொல்லுவாங்க மாதவி. "எனக்கு ஒரு ஃபேமிலி தங்குற மாரி ஒரு வீடு வேணும். ஆனா அது ரொம்ப சேஃபா இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு பொண்ணு, ஒரு பையன் மட்டும் தான்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் அம்மா, பையன் மட்டும் தான். அவங்க 2 பேரும் ரொம்ப சேஃபா இருக்கணும். அதுக்கேத்த மாரி எனக்கு ஒரு வீடு வேணும்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க யோசிச்சுட்டு, "எனக்கு ஒன் டே டைம் குடுங்க சார். நான் வேணுமா யோசிச்சு சொல்றேன்" அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம், "ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. அவங்க வரத்துக்கு இன்னும் 1 வீக் இருக்கு. நீங்க யோசிச்சுட்டு சொல்லுங்க" அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க யோசிச்சுட்டு இருந்துட்டு, "சார், உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல அப்படின்னா, அ என்னோட வீட்டு மாடியில ஒரு வீடு இருக்கு. சின்னதா தான் இருக்கும். 1 பிஹெச் தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு கிச்சன் இருக்கும். அவங்களுக்கு ஓகேவான்னு கேளுங்க சார். அவங்களுக்கு ஓகேன்னா, என் வீட்லயே ஸ்டே பண்ணிக்க சொல்லுங்க. நீங்க சொன்ன மாரி அது சேஃபாவும் இருக்கும். ஸோ என் வீடு அப்படிங்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஏன்னா நீங்களே வந்து என்கிட்ட கேட்டதுனால நான் உங்களுக்கு இந்த சஜஷன் குடுக்குறேன் சார்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். நீங்க அவங்க கிட்ட பேசுங்க. என் வீடு தான். ஓகேவான்னா ப்ராப்ளம் இல்ல சார்" அப்படின்னு சொல்லுவாங்க மாதவி. அப்போ அவங்க ஹெட் மாஸ்டர் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாரு. உன்னுடைய வீடுன்னா நான் பயப்படவே தேவையில்லம்மா. அவங்களுக்கு ரொம்ப சேஃப்டியா இருக்கும். நீ இந்த ஊர்ல யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ உன் வீட்ல தங்க வைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வீடு வந்து 1 பிஹெச் தான் இருக்கும் சார். ஓகேவா?" அப்படின்னு. அவங்க "அம்மா, பையன் மட்டும் தானம்மா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் வேணுமா பேசிட்டு சொல்றேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓகே சார். நீங்க கேட்டுட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்னங்கிறத நானும் சொல்றேன்" அப்படிம்பாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறமா ஈவினிங் ஆயிடும். ஈவினிங் ஆனதும் ரொம்ப ஈகர்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் சைடே பார்த்துட்ருப்பாங்க. நேத்து பார்த்தது யார் 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 அவங்க வருவாங்களா வருவாங்களா? அதே மாரியே அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா அவங்க வருவாங்க. வரும்போது அப்பதான் அவங்க பார்ப்பாங்க. இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னா, "என்னடா இன்னும் காணோம்?" அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஏக்கத்தோட அந்த ஜன்னல்லயே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தூரத்துல இருந்து அவங்க வருவாங்க. வரும்போது அவங்க வந்து அந்த ஜன்னல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, அவங்களோட பாதம், அந்த சாரி மடிப்பு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து அவங்க ஹிப்பு, அதுக்கப்புறம் அந்த கழுத்து, இந்த மாரி தான் அவங்க வருவோம். ஏன்னா தூரத்துலேருந்து வரும்போது டைரக்ட்டா ஃபேஸ் வராது. அப்படிதான் வரும். அவங்க பார்த்துக்கிட்டே வருவாங்க. அப்படியே கீழ இருந்து மேல வர பார்த்துட்டே வருவாங்க. பார்த்ததும் ஃப்ளாட் ஆயிடுவாங்க. செம்ம அழகா இருப்பாங்க. அப்படியே ஸ்டாச்சு மாரி அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. யார்ரா இது? இது நாள் வரைக்கும் பார்த்ததே இல்லையே இப்படி ஒண்ணு. சாரி, இப்படி ஒருத்தவங்கள நம்ம பார்த்ததே இல்லையே! புதுசா இருக்காங்க. யாரா இருப்பாங்க? அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அவங்களையே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பஸ்ஸும் வந்துரும். "என்னடா அதுக்குள்ள பஸ் வந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்துட்டு கீழ போய் அவங்கள பேசலாம் அப்படின்ட்டு அவங்க ஆஃபீஸ்லேருந்து கீழ வருவாங்க. வரதுக்குள்ள அவங்க பஸ் வந்து ஏறி போயிடுவாங்க. ஐயோ! மிஸ் பண்ணிட்டோமே! யாருன்னு கூட பார்க்க முடியலையே! அவங்க பேர் என்ன? யார் என்ன? எதுவுமே தெரியலையே! என்ன பண்றது? அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு கன்ஃப்யூஷன். பைத்தியம் பிடிச்ச மாரி இருக்கும் அவங்களுக்கு. வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்ததும் அவங்க ப்ரௌனிக்கு ஃப்ரெஷ் ஆயிட்டு ப்ரௌனி கூட பேசிட்டு இருப்பாங்க. "டேய் ப்ரௌனி! நான் ஒரு பொண்ண பார்த்தேன்டா. எப்படி இருந்தாங்க தெரியுமா? இடுப்புன்னா அது இடுப்பு. சிரிப்புன்னா அது சிரிப்பு. சிரிக்கும்போது சின்னதா ஒரு பல்வரிசை தெரியுது பாரு. சான்ஸே இல்லடா. சூப்பரா இருக்காங்க." அப்படியே கொஞ்சம் மேல போனோம் அப்படின்னா, அந்த கண்ணு, அப்பா!
அம்பே இல்லாம குத்துதுடா. அந்த பார்வை இருக்குல்ல, கண் பார்வதுக்கு மேல அந்த புருவம் அப்படியே வளைச்சி விட்ட வில்லு மாதிரி அவ்வளோ அழகா இருக்குடா. யாருடா அது? செஞ்சு வந்த தங்க சிலை மாதிரி இருக்காளே, யாரா இருப்பாடா ப்ரௌனி? உனக்கு எதுவும் தெரியுமா? ப்ளீஸ்டா, தெரிஞ்சா சொல்லுடா. இந்த மாதிரி அவங்க டாக் கூட பேசிட்டு இருப்பாங்க. ஐ மீன் ப்ரௌன் கூட பேசிட்டு இருப்பாங்க. ஐயோ, தூங்கவே விட மாட்டேங்கிறாளே, அவ தாட் வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யாரா இருப்பாங்க, யாரா இருப்பாங்க, டேய் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனி கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ப்ரௌனி கிட்ட பேசிட்டு அவங்களும் அப்படியே தூங்கிடுவாங்க. மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ்க்கு போகாமல் நேராக அவங்க அண்ணி அவங்க வீட்டுக்கு போவாங்க. அவங்க வீட்டுக்கு போனதும் ரொம்ப ஹாப்பியாக போவாங்க. அவங்க அண்ணி, அண்ணனுங்க, அவங்க அப்பா எல்லாரும் பார்த்துட்டு, என்னம்மா இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க, ஃபேஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. தெரிலப்பா, சும்மா ஹாப்பியாக இருக்கேன் அவ்வளோதான் அப்படிம்பாங்க. அவங்க அண்ணிங்க உடனே, இல்லையே எங்கேயோ இருக்குதே அப்படிம்பாங்க. அண்ணி அப்படிம்பாங்க. ஏதோ மறைக்கிற, சரி ஓகே, சரி வா சாப்பிட்லாம் அப்படிம்பாங்க. கிச்சன் ரூமுக்கு போவாங்க. என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்ட்டு. நீ ஏன் வந்து பார்க்குறேன்னா பாரு அப்படின்ட்டு கிச்சன் ரூமுக்கு போவாங்க. அவங்களோட சின்ன அண்ணியை இழுத்துட்டு போவாங்க. அண்ணி 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 அப்படிம்பாங்க. சொல்லு மாதவி, என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், எங்கள் அண்ணனை உங்களுக்கு பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. நீ ஏன் இப்போ திடீர்னு இந்த மாதிரி கேட்குற? அது மட்டும் இல்லாமல் உன் ஃபேஸ் வேற ரொம்ப ஹாப்பியாக இருக்கே, என்ன விஷயம்? யாரையாவது பார்த்துட்டியா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ அண்ணி, அவ்வளோ சீனெல்லாம் இங்கே இல்லை, சும்மா கேட்டேன் தெரிஞ்சுக்கலாமேன்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியல, உங்கள் அண்ணனை பார்த்தேன், பிடிச்சிச்சு, மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க, போங்க. சரி என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு, சரி அண்ணி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து ஆஃபீஸ் போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் அவங்களோட லைஃப்பில் போயிட்டுருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அவங்க யார் என்னங்கிறது எனக்கு டீட்டெயில்ஸ் தெரிய வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டோரி இப்போ வரைக்கும் கொஞ்சம் போரிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி அவங்களோட லைஃப்பில் இவ்வளோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க லைஃப்பில் மூவ் ஆன் ஆக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மூவ் ஆன் ஆகும்போது அவங்க எவ்வளோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாங்களா இல்லையா, அவங்க ஆசைப்பட்டது சீக்கிரமாகவே கிடச்சிருச்சா, அந்த பர்சன் இவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே அப்கமிங் ஸ்டோரியில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் அகைன் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு அப்படியே சப்ஸ்கிரைபோடு சேர்த்து லைக் அண்ட் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துன்னா ஷேரும் பண்ணுங்கள்.